நாம எதுக்கெடுத்தாலும் வாழ்க்கையில ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்கள்ல சில பேர் பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குமே ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க. அதாவது நான் இத மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கடந்த காலத்துல. அத மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணிட்டேன். அது இருந்திருந்தா நான் இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? இவ்ளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே! அப்டின்னு சொல்லிட்டு நெறைய ரெக்ரெட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலா இதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அந்த மாதிரி வருத்தப்பட்டு நிகழ்காலத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அதாவது ரெக்ரெட் அப்படின்றது நீங்க கத்துக்க வேண்டிய விஷயமே தவிர, அதையே நெனச்சு நான் இழந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை போச்சு. அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இந்நேரம் இவ்ளோ மகிழ்ச்சியா இருந்திருப்பேன், எவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பேன். ஒரு சின்ன தவறுனால நான் அத மிஸ் பண்ணிட்டேனே! அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன் அப்டின்னா, அந்த ரெக்ரெட் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கில்டி கான்ஷியஸ கொண்டு வரும். ஸோ, அப்ப அந்த ரெக்ரெட்டோடு சேர்ந்து கில்டி கான்ஷியஸும் வரும்போது என்னாகும் அப்டின்னா, உங்கள நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்க மேல உங்க நம்பிக்கை இல்லாம போயிரும். என்னால இனிமே முடியாது. நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால பண்ண முடியலையே! அப்டின்னு சொல்லிட்டு, அப்போ நான் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கேன் அப்டின்னு உங்கள நீங்களே டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதன் விளைவா உங்களுடைய நிகழ்காலமும் சரி, எதிர்காலமும் சரி, நல்ல விதமா அமையாம போறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ, சைக்காலஜிக்கலா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எதையுமே யோசிக்க, புதுசான விஷயங்கள யோசிக்க தயங்கும். ஏன் அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி தேவையில்லாத பல குப்பைகளையும், பல வருத்தங்களையும், தோல்விகளையும் என்ன பண்ணியிருக்கீங்க, மனசுல போட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டுருக்கீங்க. அந்த டம்ப் பண்ண அந்த குப்பைகள அப்படியே வச்சுட்டு, அதுக்கு மேலேயே நீங்க நல்ல விஷயங்கள போட்டீங்க அப்டின்னா, அது எப்டின்னா, புண்ணு ரொம்ப அ ஓவரா இருக்கிற அந்த புண்ணு மேலால நீங்க மருந்து போட்டு கட்டு போட்டு வச்சிருக்கிறதுக்கு சமம். ஸோ, உள்ள இருக்கிற புண்ணு, உள்ளுக்குள்ள அப்படியே புரையோடி போய் என்னாகும், அது அந்த காலே எடுக்கிற நிலைமைக்கு வரும். ஸோ, என்னைக்குமே உங்க மனசுல ரொம்ப அழுக்கு, தோல்விகள், ஏமாற்றங்கள், விரக்தி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அத முதல்ல கிளென்ஸ் பண்ணுங்க. அத வெளிய கொண்டு வாங்க. அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த இடத்த சுத்தமாக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல ஒரு விதைய போட்டு, ஒரு பூச்செடிய நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா, அது அழகா மலர்ந்து நெறைய நல்ல வாசமான மலர்கள குடுக்கும். ஸோ, அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு அழகான ஒரு பூந்தோட்டம் போல மாத்தணுமே ஒழிய, என்னைக்குமே வந்துகிட்டு கவலைகளும், விரக்தியும், சோகமும் நிறைந்த ஒரு குப்பைக்காடா காட்சியளிக்கக் கூடாது. நம்ம அதுக்காக பிறக்கல. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. ஸோ, சந்தோஷமா வாழ்றத கூட சில பேர் வந்துட்டு ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஐயோ! இது தப்பு அப்படின்னு ஒரு மாரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. உண்மை அது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ பிறந்தவங்க. சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க. ஸோ, குப்பைகள தூக்கி போடுங்க. மனச சுத்தப்படுத்துங்க. அழகான பூந்தோட்டமா உங்களுடைய வாழ்க்கைய மாத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.